கண்டக சனி, அதாவது வந்து யார் கண்டக சனி? கன்னிராசி கண்டக சனி. சரி, ரைட். கண்டக சனினா என்ன, ஏன் கண்டகம்னு சொல்கிறோம்? சனியோட நேரடி பார்வை ராசி மேல் படுவதால் இதுக்கு கண்டக சனி என்பதன் மூல அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7ஆம் இடத்துல சனி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, கணவிமார்களோட கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வந்து பிரிவுக்கு கொண்டாந்து விட்டுரும் இந்த கண்டக சனி. இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு 3ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும், அதாவது தகப்பனார் ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக ராசியையும், 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தையும் பார்க்கும். அப்போ 7ஆம் இடத்துல விட்டுட்டு இந்த 9ஆம் இடத்தை பார்க்கறது தகப்பனாருக்கு ஆகாது. ராசியை பார்க்குறது உங்கள் உடல்நிலைக்கும், உங்கள் தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும், தலைவலிக்கும், உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கும், சளி பிடிப்பதற்கும், உங்களுடைய மன நிம்மதியை கெடுக்கிறதுக்கும், 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்த்து வீடு வண்டி வாகனம் தாய் ஸ்தானத்தையும் கெடுக்கிறதுக்கும், வீடு வண்டி உங்களோட தாயையும் கெடுக்கிறதுக்கும், அப்போ கணவராக இருந்தால் தன்னோட மனைவியால், தன்னோட தாய் கூட அவங்க மாமியார் மருமகளுடைய பிரச்சனையால் இவருக்கான நிம்மதியை கெடுக்க செய்யும். அதே மனைவியாக இருந்தால் அவங்களுடைய மாமனார், மனைவியோட வீட்டோர் அவங்களுக்கும் தன் கணவருக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து இவங்களுடைய ஒரு 2.5 வருஷம் காலகட்டத்தில் ஒரு சுமூகமான ஒரு போக்குவரத்து இருக்காது. அதே சமயத்தில் மனைவியால் சில விரைவுகள், மனைவியால் சில விரயத்தை ஏற்படக்கூடும், கணவரால் சில விரயங்கள் ஏற்படக்கூடும். கணவர் வெளிநாடு போகிறதா இருந்தால் பரவாயில்ல, ப்ராப்ளம் இல்லை. மனைவி வேலை விஷயங்களாக சில டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வெளியே போகிறதா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும். இருந்தாலும் இங்கே ஒரு சுமூகமான சந்தோஷமான சூழ்நிலைகள் வராது. இப்போ யாருக்கு வந்து கண்டக சனி வருது அப்படின்னா, கன்னிராசிக்கு இந்த ஆண்டு கண்டக சனி வரும். கன்னிராசிக்காரங்க வந்து இந்த வருஷம், இதுக்கு முன்னாடி யாருக்கு இருந்தது கண்டக சனி அப்படின்னா சிம்மராசிக்கு இருந்துச்சு. இப்போ வந்து கன்னிராசிக்கு கண்டக சனி வருது. அப்போ 7ஆம் இடத்துல இருக்க சனி என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும், உங்களோட கூட்டாளி ஆகட்டும், தொழில் கூட்டாளி ஆகட்டும், தொழில் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாகட்டும், உங்களோட தொழில் சம்மந்தப்பட்ட அத்தனை ஆட்கள்னாலையும், அந்த தொழில் போக்குவரத்து, தொழில் பிஸ்னஸ் கொடுக்குறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க அத்தனை பேராகட்டும், அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல் அதிகமாகும். அப்போ உங்களுக்கான சமுதாயத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேர் வந்து சோம்பேறி அப்படிங்கிற பேர் கிடைக்கும். இந்த ஆண்டு வந்து உங்களால் நகர முடியாது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களால் நகர முடியாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியாது. தாமதத்தை உருவாக்கும், மன அழுத்தத்தை உருவாக்கும், குழப்பத்தை உருவாக்கும், துயரத்தை உருவாக்கும், ஒரு மாதிரியான துன்பத்தை உருவாக்கும், தடைகளை உருவாக்கும். போகிற இடத்துல வந்து ஒரு வேலைகள் முடியாது, வெற்றியை தள்ளி போடும். எதற்கடா இந்த மாதிரி பிரச்சனைகள்